தமிழ்நாட்டில். எத்தனை நடிகர்கள் இப்போ இந்த சரத்குமார், அவன் கார்த்தின்னு ஒரு பையன், நம்ம கமல், ஒரு கூட ஆரம்பிச்சுட்டு ரஜினி கடைசி நிமிஷத்தில் வேண்டான்னு தோத்துரும்னு நினச்சிட்டு வந்துட்டார். இந்த சரத்குமார்னு ஒரு ஆள் இருக்கானே தமிழன், நைட்டாக கொண்டு போய் கட்சி விட்டுட்டாப்புல. இத்தனை கட்சிகள் நடிகர்கள் ஆரம்பிக்கிறது இந்தியாவில் வேறு எங்கேயும் இருக்கா? அப்போ நமக்குன்னு வந்திருக்க ஒரு தனிப்பட்ட நோய் இது. வெறும் கவர்ச்சின்னா அடுத்தவனை திட்டத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம இனத்துக்கு வந்திருக்க நோய் இது. இது திராவிடம் இந்த நோயை உருவாக்கியிருக்கு. நோயின் முதல் நாடி நோய் தணிக்கும் வாய் நாடணும்ல, அதனால் அவனை திட்டா மட்டும் பார்த்தாது. இது இதை எப்படி தீர்க்கிறதுங்கிறது வரணும். அது மாதிரியே நம்ம ஒரு கவர்ச்சியை காட்டி பண்ணிடணும்னு நினைக்காமல் நம்ம உண்மையை சொல்லி, அதே சமயம் ஈர்ப்பாக பேசியும் வேணும். ஈர்ப்பாகவும் பேசணும், உண்மையை சொல்லணும், அவனை களத்தில் இறக்கணும். எல்லாரும் வந்துட மாட்டாங்க, குறைந்தபட்சமாவது இறங்கணும். அடுத்து களத்தில் இறங்கி போராடணும். நம்ம ஈழம் மாதிரி ஆயுத போராட்டம் இல்லை. அந்த ஆயுத போராட்டத்துக்கு உயிரை விடுவதற்கு, பணைய வைப்பதற்கு இளைஞர்கள் ஆணும் பொண்ணையும் தயார் பண்ணாங்கன்னா நம்ம பிள்ளைகள் நம்ம இனம்தானே போச்சு. அந்த மரபணு நமக்கு இருக்குது. மரபணு ஈழத்திலேயே முடிஞ்சு போச்சு. ஈழத்தில் முடியல. அந்த மரபணு ஈழத்தமிழனுக்கு எங்கே இருந்தது? நம்ம